வணக்கம் கைஸ், நீங்கள் பார்க்குறது உல்ஃப் கேமிங். என்னடா இன்றைக்கி வேறு மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம இன்றைக்கி மிஸ்டர் டாக் விளாட போகிறோம். அதான் மிஸ்டர் டாக்கில் என்ன சாப்டர் 2 கேட்டிங்கன்னா, இல்லை சாப்டர் 3 நம்ம விளாட போகிறோம். ஏன்டா சாப்டர் 2 ஏன்டா விளாடலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்புறம் போடலாம். ஏன்னா எனக்கு அதில் எஸ்கேப் எப்படி பண்ணுறது தெரியல கைஸ். அதான் இல்லை, நான் இதுதான் பண்ண போகிறேன் சாப்டர் 3. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, லைக்கையும் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல ஐ லைக் த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யாரோ சிரிக்கிற சத்தம் கிடச்சி. மிஸ்டர் டாக்காக தான் இருக்கும் தான் பாருங்கள். மிஸ்டர் டாக் போலீஸ் ஆகிட்டான். மிஸ்டர் டாக்கு என்னடா கொஞ்சம் பார்த்து பண்ணுறது. மிஸ்டர் டாக்கு என்னடா உள்ளே பிடிச்சி போட்டு வச்சுருக்க, வெளியே விட்றா. உனக்கு என்னடா நான் பண்ணேன்? எதுவுமே எந்தா பண்ண மாட்டேன். டே திறந்தாச்சு விட்றான், நான் வெளியே ஓடிடுறேன்டா. இனி என் நண்பனை காப்பாற்றலான்டா இங்கே வந்தேன். ஏன்டா அப்படி பண்ணுற? ஏதோ சத்தம் ஆயிடுச்சு. என்ன அது இது? ஓ, அவன் பேக்லேருந்து கண்டு வந்துருக்கு. செம்ம. இப்போ நம்ம இது பண்ணலாம் பாருங்கள். உள்ளே போய் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? இது இல்லை. மிஸ்டர் டாக்கு பார்க்குறியா? எவனாச்சும் இங்கே வரட்டும், கடிச்சு வச்சு புல்லாண்டு வெயிட் பண்ணுறியா? டேய், ஏற்கனவே நீ ஒரு நாயை விட்டு எங்களை கடிக்க விட்றடா. இல்லை நீ வேற கடிச்சேன்னா ரொம்ப மோசம்டா. மிஸ்டர் டாக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி எங்கள் பேக்கே போய் கிடக்குது. இது என்னதுரா? ஓ, இது அந்த சைடு ஜெயிலு. இப்போ வாங்க நம்ம போவோம். ஏதாச்சும் கிடைக்குதா? ஆரஞ்ச். ஓகே, இப்போ நம்ம போவோம். போய் நம்ம இங்கே என்ன ஒரு டோர், அந்த செவுத்து உடச்சோம்ல, அங்கே அந்த டோர் இருந்துச்சுல, அது வழியாக இங்கே இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கழட்டணும். கலட்டுறா. இப்போ நம்ம இங்கேயே கழட்டி விட்ருவோம். ஓகே, கழட்டுறா. கமான் லெட்ஸ் டூ இட். ஓகே, இப்போ திறக்க மாட்டேங்குது. என்னாச்சு? திறந்துடுச்சு. உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த விரிஞ்சு நம்ம எங்கே போட்டு வச்சிடலாம்? அங்கே போட்டு வச்சுக்கலாம். நமக்கு யூஸ் ஆகும். சரி, ஹேமர் எடுறா. நம்ம இன்னொரு இடத்துலையும் இதை வச்சு உடைக்கணும் செவுற. இப்போ நம்ம உடைச்சோம்ல அதே மணிக்கு இன்னொரு இடம் தான் ஒன்று இருக்கும். அங்கே மட்டும் இதை வச்சு உடச்சி விட்டோம். அடுத்து ஹேமருக்கு வேலை இல்லை. ஓகே, இதுக்கு மேலே நமக்கு ஹேமர் தேவைப்படாது. இங்கே போடுறோம். இங்கே நம்மளோட ஃப்ரெண்டாக பிடிச்சி வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 நம்ம ஒருத்தன் ஜெயிலில் போட்டு வச்சுருப்பியா மிஸ்டர் டாக்கு. இவன் சும்மா இருக்கான், போய் அம்புல் தொட்டுருப்பான். லிவர் இந்த இருக்குது. ஆனால் இவன் போன வாட்டி எப்படியோ போஸ்டில் உட்காந்தானே, அதாங்க தாங்கவே முடியல. அது நம்ம ஸ்குவிட் கேம் சாப்டரில் வேறு இது நம்மளோட ஃப்ரெண்டெல்லாம் இருந்தான். ஆனால் என்ன இவனை போட்டு விட்டாங்க. நம்ம மட்டும்தான் எஸ்கேப் ஆனோம். ஸ்குவிட் கேம் சாப்டரு பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருந்துருங்க தயவு செஞ்சு. ஓகே, நம்ம கீ கார்டு எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம கேட் ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கேட்டை. ஃபஸ்ட் ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோரா? ஆமாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். சாரி, ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கே இருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே போவோம். ஆனால் ஏன் மிஸ்டர் டாக் அங்கே போய் வச்சுருக்கான்னு தெரில. இருங்க, நம்ம பார்ப்போம். இருங்க, பார்த்துக்கிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். க்ரோபார் எடுத்துக்கிட்டு. க்ரோபார் எங்கடா? க்ரோபார் நம்ம இந்த ஜெயிலில் போட்டிருப்போம். எங்கடா போச்சு? எங்கே இருக்கு? மிஸ்டர் டாக்கு, நான் போயிட்டு வரேன், நீ இங்கே என்ன சுற்றிட்டு. இந்த ஜெயிலில் நானே ஃப்ரெண்டு தான் இருக்கும். நான் ஃப்ரெண்டை அங்கிட்டு போட்டேன். டே, ஒரே பக்கம் போடலாம்லடா. இது அவனை கூட்டிகிட்டு வரும்போது அங்கிட்டு போனான். இது ட்ரம் சட்டம் கேட்டுச்சு கைஸ். எங்கள் ஊரில் தான் போனேன். சரி, பெருங்க நம்ம போவோம். இங்கே வென்ட்ரு இருக்குது. இருங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே கிடச்சிருக்கு ஏதோ. என்ன அதுக்கு? நிப்பர்ஸ். இங்கே ஃபியூஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் ஃபியூஸ் எதுவுமே இல்லை. ஃபியூஸு இங்கே இல்லையா?
அப்போ வேறு இடத்துல தான் செக் பண்ணணும். சரி, இந்த இந்த கடைசி நிப்பர்ஸ் வந்து நம்ம கீழே போய் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணோம்ல கைஸ், அங்கே நான் போய் நம்ம கட் பண்ணி விடுவோம். ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள், வெறுதாக பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்காது, அப்போ தான் தினைக்கு வீடியோ வரும். ஸோ பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு பண்ணிடுங்க கைஸ். ஒரு சப்ஸ்கிரைப்காக என்னென்னலாம் கேட்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஆனால் நம்ம சொல்லாட்டி நிறைய பேர் போட்டுருங்க கைஸ். சொல்ல மறண்ட ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனலில் வந்து 28 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் தான். நான் பண்ணிடுங்க கைஸ் சப்ஸ்கிரைபு. நம்ம 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடலாம். அதுவும் இல்லாமல் நான் இந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் கூட அடிங்க கைஸ். கமெண்டு நான் அது படிக்கிறேன் கமெண்ட்லாம். ஏன்னா நான் இதை 30 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போடுவேன். லைவான்னு கேட்டிங்கன்னா லைவ் இல்லை, லைவுக்கு இன்னும் நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் தேவை. நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ்லாம் போட வைக்கணுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம போய் ஃபியூஸ் எடுத்துடுவோம். பண்ணிடுவீங்களே கைஸ், ஏமாத்திட மாட்டிங்களே. ஓகே, நம்ம வந்து இங்கே தான் க்ரோபார் இருக்கு, எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு வந்து ஆக்ஸ் தெரியும். ஆக்ஸ் இங்கே இருக்கா? இல்லை. ஓகே, நம்ம வந்து 2 ஜூஸ் எடுத்துருக்கோம். இந்த ஜூஸ் நம்ம குடிக்கணும். இங்கே நான் வந்து இந்த இருக்குது கைஸ், எல்லோ ஃபியூஸ் இருக்குது, ப்ளூ கீ இருக்குது. இருங்க, நம்ம வந்து இங்கே போட்டு எல்லோ கீ எடுப்போம். ப்ளூ கீ எடுப்போம். எல்லா கீன்னு வந்தது இல்லை, மொத்தம் ப்ளூ கீழே வந்தால் ப்ளூ கீன்னு ஒன்று இருந்தால் இருக்குல்ல, இந்த ப்ளூ கீயை திறந்து நான் ரெட் கீயை எடுக்கணும். ரெட் கீ இருந்தால் ரெட் கீக்குள்ளே வந்தால் ஓப்பன் பண்ணி போய் க்ரீன் கீ எடுக்கணும். க்ரீன் கீயில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் என்னடா எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் எடுக்க தேவையில்ல, அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளூ கீ இருந்தால் தான் நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியும். ஏன்னா அந்த ரூமில் தாங்க இருந்தால் நம்மளால இது பண்ண முடியும். இங்கே ஒரு லேசர் இருக்குமே, அந்த லேசர் தான் சொன்ன. டேய், நீ எப்படா வந்த? அவனை விடுங்க. இங்கே லேசர் இருக்கு, நம்ம போனால் இருந்தால் டொயின்னு சத்தம் போடும். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து நம்ம காசு எடுத்துப்போம். ரெக்கி எங்கடா இருக்கு? ரெக்கி எங்கடா? அந்த இருக்கு. எட்ரா, டேக் த ரெக்கி. அப்படியே மேலே போய் ஓப்பன் பண்ணி விட்றா மிஸ்டர் டாகு. ஓப்பன் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குது. நீயே ஓப்பன் பண்ணி விட்றா. இவன் பண்ண மாட்டியான், நம்மளா தான் பண்ணணும். இந்த கார் கீ தான் இருக்குது. சரி, நம்மளுக்கு இங்கே எதுவும் கிடைக்கல. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுன்னு. இங்கே போடு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபோட்டோ போய் போடுவோம். அவங்க ஃபோட்டோ ஃப்ரேமு. இது மிஸ்டர் டாகோட தான். டேய், ஸ்பெல்லிங் ஏன்டா தப்பாக எழுதிருக்கீங்க? மம்மிக்கு மாமின்னு போட்டு வச்சுருக்காங்க. டேய், ஏன்டா மிஸ்டர் டாகு இப்படி பண்ணியிருக்க? உங்கள் மம்மி மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான்டா. உனைய இந்த நான் சொல்ல விரும்பல. ஆமாம், எங்கள் ஸ்கூல் போனியானா இல்லையா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு 1வது வரைக்கும் தான் போயிருப்பியா, அதுவும் வெயில். மிஸ்டர் டாகோட ஸ்டோரி வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஏன் அவன் இந்த மணிக்கு இருந்தா எல்லாத்தையும் இது பண்ணுறியான் அப்படின்ட்டு இருந்தா, ஏன் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே போடுறியான்லாம் நான் சொல்கிறேன். ஸ்டோரி வேணுன்னா கூட நான் கேளுங்க, பண்ணிடுறேன். சிறப்பாக பண்ணிடலாம் கைஸ். இங்கே வந்து காசு இருக்குது, எடுத்துக்கலாம். இருங்க கைஸ், நம்ம இங்கே போட்டு போய் எடுத்து வந்துடுவோம். மிஸ்டர் டாகு இன்னும் ஓப்பன் பண்ணலையா? சரி, வேறு எங்கேயாச்சும் இது ஃபியூஸ் இந்த மணிக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஆக்ஸ் இருக்கா? ஆக்ஸ் இங்கே வைக்கிற. இந்தா இருக்குது இந்தா இருக்கா? சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ரூம் கிட்ட போட்டுருவோம். நம்மளுக்கு கிடைச்ச ஃபியூஸி தான். ஓகே, அடுத்து வேறு ஏதாச்சும் ஃபியூஸ் இருக்கா? இப்போ போய் ஆக்ஸ் எடுக்கணும். ஆக்ஸ் இந்த ரூமில் க்ரௌபார் எடு. இங்கே திறந்துவிடு. சரி, இங்கே போட்டுருவோம்.
ஆக்ஸை போய் எடுக்கணும். ஆக்ஸ் எடுறா. ஓகே, இந்த எஸ்கேப் கொஞ்சம் பெருசு தான். அதெல்லாம் இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கோ கடுப்பாக தான் இருக்குது. ஃபியூஸ் இது பண்ணுறேன் இதுக்கு. ஓகே போடுறா. உள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ளே தான் நம்ம ஏற்கனவே வந்தோமா இல்லையா? வரல. இங்கே பாருங்கள், பிளாக் ஃபியூஸ். எப்போவுமே ரெட் ஃபியூஸ் இங்கே தான் வைப்பாங்க, வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து போவோம். கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட ஜூஸ் இருக்குது. ஜூஸ் வந்து நம்ம ஃபியூஸ் எடுக்கிறதுக்கு இந்த இதுக்கு வச்சுப்போம். கீழே போய் வைக்கணும்ல அதுக்கு. இப்போ கழிச்ச 3 ஃபியூஸையும் வந்து கீழே போய் நம்ம இது பண்ணிட்டு வந்துடுவோம். போகிறதுக்கு முன்னாடி போய் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகே, எங்கடா இருக்குது? அந்த இருக்குது ரெட் ஃபியூஸ். ரெட் ஃபியூஸை நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபியூஸை வச்சு என்ன தான் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிற ஜெயில் இருக்குல்ல, ஜெயிலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதான் நீ உன் ஜெயில் ஓப்பன் பண்ணிட்டேடா, அப்போ எதுக்குடா நீங்கன்னா நம்ம ஜெயில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு இருப்பான், நம்ம ஃப்ரெண்டு இருந்தால் பார்த்தோம்ல, அந்த ஜெயில் நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, அதுக்கெல்லாம். சரி, இங்கே போட்டுருவோம். 3 ஃபியூஸ் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் 3 தேவை. மொத்தம் 6 ஃபியூஸ் வேணும். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூஸ்னால் பிளாக் ஃபியூஸ் தான். பிளாக் ஃபியூஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. பிளாக் ஃபியூஸும் ஒயிட் ஃபியூஸும். இது வந்து கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்கு போகிறது. நம்மலாம் போகக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? சூப்பர், ப்ளூ ஃபியூஸ். ஓகே, ப்ளூ ஃபியூஸ் கிடச்சிட்டுருக்கு. நம்ம போய் இதையும் போட்டு வந்துடுவாங்கண்ணே. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே போட்டுருவோம். க்ரோபார் க்ரோபார் க்ரோபார். ஏய், க்ரோபார் எங்கடா போச்சு? அந்த இருக்கு. ஓகே, போடா. இங்கே என்ன போகல. இது ரெட் ரூம் தான், ரெட் கீ எடுத்துரும்ல. ஓகே, இதுக்கு வந்து ஆக்ஸ் தேவை. இதுக்கு வந்து ஆக்ஸ் தேவை, அப்போ தான் இங்கே போக முடியும். ஸோ இதுக்கு மேலே க்ரோபாரும் தேவையில்லை. ஏற்கனவே மொத்தம் எத்தனை எடுத்துருக்கோம்? 4 ஃபியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு ஃபியூஸ் போதும். ஒரு ஃபியூஸா? 2 ஃபியூஸ். எப்படி இருந்தாலும் நம்ம ஆக்ஸ் இருந்தால் உடச்சா உள்ளே இருந்தால் இருக்கும் ஒரு ஃபியூஸு. பாக்ஸை உடச்சிட்டு இருந்தால் ரூம்குள்ளே போனால். அதுக்கப்புறம் அந்த ஒரு லாக்கருக்குள்ளே ஒன்று இருக்கும். ஐயோ, நான் வேறு நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கேனே. ஓகே, ஏன் எப்படி உனக்கா எல்லாம் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் அதோட 3ஆவது தடவை வரேன் கைஸ். அது இல்லாமல் 3 தடவை வீடியோ எடுத்து இதாகிடுச்சு கைஸ். ஓகே, நான் இங்கே வந்து க்ரீன் ஃபியூஸ் இருக்கா? க்ரீன் ஃபியூஸ். இது வந்து என்ன ரூம்டா? மிஸ்டர் டாக் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவானு. இருக்க ரூம்ஸ்லாம் மிஸ்டர் டாக் வந்து ஓப்பன் பண்ணி விடணும் கைஸ். ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணி விடலன்னு தெரில. ஒரு வேளை நல்லா வாத்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருப்பானோ? இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். வாங்க, நம்ம ஒன்றா இனி போய் வைக்கணும். ஒயிட் ஃபியூஸை அப்படி எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம எல்லாம் வைக்கணும். ஜூஸை குடுறா. ஜூஸை குடிச்சிட்டு சும்மா மின்னல் வேகத்தில் டே மின்னல் வேகத்தில் போடா. நம்மலாம் மின்னல்ஸ். இங்கே போடுறா. அடுத்து போய் எடுறா. பார்த்தீங்களா, செம்ம ஸ்பீடாக போகிறான். டேண்டன். இங்கே அடுத்த ஃபியூஸ். அடுத்து என்ன ஃபியூஸ்? ரெட் ஃபியூஸ். அடா, வேகமாக போய் நம்ம அங்கிட்ட இங்கிட்ட மிஸ் ஆகிட்டே இருக்கோம். அப்பா, மிஸ்டர் டாக் வரான்டா. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போவோம். இங்கே எதுவும் இருக்காது. போடுறா இங்கே மிஸ்டர் டாக். அவனுக்கே மிஸ்டர் டாக்னு பேர் இருந்துச்சு. மிஸ்டர் பஃபலோன்னு பேர் வரலாம்ல.
தெரில. சரி இப்போ நம்ம டக்குன்னு போவோம். இப்போ ஒரு செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஊருக்க எந்த மிஸ்டேடாக வந்தாலும் இடிச்சு தூக்கி போயிடலாம். வண்டியானே நம்மளை வேறு அசிங்கப்படுத்துகிறாங்க முன்னாடி ஒன்று விட்டு. என்னடா ஸ்டோரேஜ் இல்லையா? என்னாச்சு? ஓகே, இதை குடிச்சிட்டு வேகமாக போவோம். டக்குன்னு போய் இன்னும் ரெண்டு ஃபியூஸ் இருக்கு. எர்ரா இம்பார்ட்டண்ட்டான ஒரே ஒரு ஃபியூஸ் தான் கிடச்சிருக்கு. 2 ஃபியூஸ் இருந்தால் எப்படா கிடைக்கும்? நம்ம இங்கிட்டு போவோம். ஆனால் இங்கிட்டு போகிறதுக்கு நம்ம அப்படியே போயிடலாம் கைஸ். போடுறாங்கண்ணே. இப்போ நம்ம லாஸ்ட் ஃபியூஸை போய் எடுப்போம். லாஸ்ட் ஃபியூஸ் எடுத்துகிட்டு நம்ம போய் இது எடுக்கலாம். இது என்னதுரா மறந்துட்டேனே. விரிஞ்சு எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்லையா கைஸ் என் ஃபோனில். நானே இந்த 3 அதுவும் நம்ம டெலீட்லாம் பண்ணிட்டு டெலீட் பண்ணி ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே. இன்னும் ஸ்டோரேஜ் இருக்கான். இப்போ வாங்க நம்ம போய் விரிஞ்சு. இல்லை கைஸ் தப்பான வழி. இது தப்பான வழிதான். தப்பான வழி தெரிஞ்சு நான் போகிறேன் பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு. சரி போவோம். ஓகே நம்ம போவோம். ஜூஸ் தாங்கடா. நம்மகிட்ட காசு இருக்கு, வச்சு வாங்கலாம். கீழே போறியா மிஸ்டர் பஃபலோ? தள்ளுங்கள். ஜூஸ் கொடுங்கடா. ஜூஸு ஓகே. ஜூஸ்லாம் தேவையில்ல. நம்ம டக்குன்னு போவோம். போய் இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். இதை போலீஸு எப்படி தான் ஆனால் தெரில கைஸ். போலீஸு ஒருவேளை மிரட்டி இருப்பியான் போல. ஓகே எனக்கு எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண நல்லா தெரியும். வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேக் த பிளாக் ஃபியூஸ். பிளேஸ் ஃபார் ஃபியூஸ். ஓகே, அடுத்து டேக் த க்ரீன் ஃபியூஸ். இங்கன்னா தூக்கி வையுங்கள். என்னடா ஃபஸ்ட் இங்கிலீஷில் பேசணும், இப்போ என்னடா தமிழ் பேசணும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். நம்ம இங்கிலீஷில் பேசுனா மொக்கையாக இருக்கும், வேணாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்டில் திட்டிட போகிறாங்க. அதான் நீங்கள் என்னை திட்டக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போ லிவரும் கீழே தான் இருக்குது. இப்போ லிவர் எடுத்து போட்டுருவோமா இங்கே. இதுங்க 2 ஜூஸ் அவன் போட்டுருவோம். ஓகே உர்ரா. ஐயோ இங்கிட்டு போனோம். ஓகே நம்ம போய் லிவர் எடுத்துப்போம். கோ ஸ்பீடு. இதுக்கு மேலே ஸ்பீடாக போனால் அவ்வளோதான். லிவர் எர்ரா. ஓகே இப்போ மேலே போவோம். ஓகே போய் இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா. நம்மளுக்கு பாஸ்வேர்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம போய் மேலே போய் இங்கே தான் க்ரீன் கீ இருக்கா. க்ரீன் கீ இங்கே ஒரு ட்ரிங்க் இருக்குது, எடுத்துப்போம். க்ரீன் கீ இதாக இருக்குது. நம்ம காரால் தான் எஸ்கேப் ஆக முடியும். என்னதுரா ஒன்றும் இல்லை. சரி ஓகே. க்ரீன் கீ டக்குன்னு போடா. ஓகே எடுப்போம். எடுத்தாச்சு. ஆஹா இங்கே நான் போகக்கூடாது, மேலே போகணும். இவனே நான் மேலேயே போறியான். டேய் நான் அந்த டோர்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன் கைஸ். இப்போ போய் ஓப்பன் பண்ணி விட்ருக்கியான். அட தடியா, முன்னாடியே போய் ஓப்பன் பண்ணி விட மாட்டியாடா. பார்த்தீங்களா எம்புடு காசை பதுக்கி வச்சுருக்கேன். கருப்பு பணம் எம்புட்டு பதுக்கி வச்சுருக்கேன் பாருங்க. டேய் நீ தான்டா கருப்பு பணத்தை அதிகமாக பதுக்கி வச்சுருக்க. உனையே தான்டா ஃபஸ்ட் ஜெயிலில் போடணும். பிளாக் மணி வேறு அதுவும். இப்போ வாங்க, இப்போ பாஸ்வேர்டுனாது 1931 இந்த கேள்வி.
அதாவது 1 9 3 3 ஓகே திரும்பி ஐயோ தப்பாக போகிறோமே தப்பாக வருது 2 7 எப்படி பாஸ்வேர்டு போட்டாச்சு. நீங்கள் வெறும் 130 தான் 1931 போடக்கூடாது. 27 போட்டு 10 போட்டு 131 போடணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆயிடுவோமா? இங்கே இருக்கேன் இதா இருக்கு பாருங்க. டே எந்திரா வாடா. இதா பாருங்களேன் இந்த போஸ்ட் கேவலமாக இருக்குது. வாடா தப்பிச்சு ஓடிடுவோம். இதுக்கு மேலே இருந்தால் மிஸ்டேக் ஆகு நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சுருவான். எங்கடா போனேன்? நம்ம ஸ்பீடாக ஓடுறான், அவனால் ஸ்பீடாக வர முடியல. இந்த கார் சாவி இங்கேடா இருக்கு. மிஸ்டேக் ஆகு உன் கார் எடுத்துட்டு நாங்கள் ஓடுறோம்டா. டேய் என்னடா அங்கே போவே முடியல. இந்த ஜூஸை குடிச்சிலேருந்து கடுப்பாக இருக்குது. ஆனால் ஒரு வகையில் நல்லா இருக்குது கைஸ். இப்போ ஓகே நம்ம டக்குன்னு போவோம். வாடா பில்லு. ஐயோ வாடா நம்ம இதுவாக போகிறேன்டா. வாடா வா 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 இதுவாகவே போகிறேன் வா. ஓகே போவோம். ஓகே நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணணுமா? ஓகே ஓகே ஓட்றா. இது ஸ்லோ. டேய் இது ஸ்லோவாடா. இந்த கார் இதுக்கு மேலே போக முடியுதுடா. இதுக்கு மேலே இந்த கார் தான்டா போகணும். டேய் கடுப்பேசாதீங்கடா. நான் கரெக்டான ஸ்பீடில் தான்டா போகிறேன். இந்த கார் தான்டா ரொம்ப ஸ்லோ. அப்பா போகிறோம். என்னடா கட்சீனு ஒருவேளை கார் டபிள்னு வெடிச்சிருமா? அப்படிலாம் பேசக்கூடாது. சரி நான் 3 தடவை விளாண்டேன்னு சொன்னேன்ல. எஸ்கேப் ஆகலை. விளாட தான் செஞ்சு எஸ்கேப் ஆகலை. ஃபஸ்ட்டு வாட்டி சார்ஜ் தீர்ந்துருச்சு. செகண்ட் வாட்டி ரெக்கார்ட் போயிடுச்சு. தேர்ட் வாட்டி ரெக்கார்ட் எடுத்துச்சு. ஆனால் ஒழுங்காக கேட்கல. நானே கேட்டு பார்த்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ தான் கரெக்டாக கேட்குது. ஓகே கட்சின்னு எவ்வளோ நாண்டா வைப்பீங்க? என்னாச்சு டே கார் என்னடா இப்படி ஆயிடுச்சு? மிஸ்டர் டாக் பெட்ரோல் போட்டு வைக்க மாட்டியா? போட்ட பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம். ஓகே என்னடா இப்போ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பங்க்கில் யார்? ஏய் மிஸ்டர் டாக்கோட அம்மா. ஏய் எதுக்கு நம்மளை பார்த்து? ஏய் வரட்டிட்டு வராங்க. போட்டு ஏங்க நம்மளை தாங்க பிடிக்க வராங்க. டேய் எப்படி நீ தப்பிச்சு போடுறது? ஏய் இப்படா தப்பிக்கிறது? ஓகே இந்த கேம் இதான் முடிஞ்சு. நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து எப்படி இருந்தாலும் நான் சாப்டர் 2 போட்டுருவேன். போனஸ் சாப்டரும் போட்டுருவேன். ஹாலோவின் சாப்டர் எப்படி இருந்தாலும் நான் போட்டுருவேன் கண்டிப்பாக. ஸோ கமெண்ட்டில் இருந்தால் கேளுங்க. நீங்களே கேளுங்க. நான் மறந்துட்டேன். ஓகே பாய்.